கற்றாழை செடியை வீட்டில் வைக்கலாமா? கற்றாழை செடிக்கு உரிய திசை எது? இதற்கும் வாஸ்து உண்டா என்ற தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்களை கொண்டது கற்றாழை. இந்த கற்றாழை ஆன்மீகத்திலும் மிக முக்கிய இடத்தை பெற்று வருகிறது. அந்த வகையில் வீடுகளில் கற்றாழை செடிகளை வைக்கும்போது சில முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. கற்றாழை செடிகளுக்கு தீய சக்திகளை தடுக்கும் சக்தி உண்டு. எனவேதான் வீட்டின் வாயிலேயே இந்த கற்றாழைகள் வைக்கப்படுகின்றன. ஆக்சிஜனை அதிக அளவில் பரப்பும் சக்தி இந்த கற்றாழைக்கு உள்ளது. அத்துடன் மண் எதுவுமே இல்லாமலேயே செழிப்புடன் வளரக்கூடிய செடியாகும். காற்றிலுள்ள பிராணவாயுவை ஈர்த்து கொள்வதால் தான் கற்றாழையின் செழுமை நீடித்து காணப்படுகிறது. கற்றாழை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது. கற்றாழை மங்களகரமான செடியாகவே கருதப்படுகிறது. அதனால்தான் வீடுதோறும் ஆர்வத்தோடு வளர்க்கப்படுகிறது. இந்த செடி நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடிய செடியாகவும் கருதப்படுகிறது. இதற்கும் வாஸ்துகள் உண்டா என்று கேள்விகள் எழுப்பப்படுகின்றது. கற்றாழை செடியை வீட்டில் சரியான திசையில் நடுவது மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வருமாம். வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கற்றாழை செடி பயனுள்ளதாக இருக்குமாம். வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் அதனை கற்றாழை நீக்கிவிடும். அத்துடன் அன்பு, முன்னேற்றம், செல்வம், பதவி உயர்வு, கௌரவம் அதிகரிக்கும் என்பது கூட வாஸ்து சாஸ்திரத்தில் நம்பிக்கையாக உள்ளது. ஆனால் வீட்டில் கற்றாழை செடியை நடும்போது திசையில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். அப்போதுதான் மகாலட்சுமியின் அருளை முழுமையாக பெற முடியும். அந்த வகையில் கற்றாழை செடியை வடமேற்கு திசையில் நடக்கூடாது. அப்படி செய்வதால் மோசமான பலன்கள் கிடைத்துவிடும். எப்போதுமே வீட்டின் கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையில் கற்றாழை செடியை நடலாம். முன்னேற்றம், மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு பெற வேண்டுமே ஆனால் மேற்கு திசையிலும் கற்றாழை செடியை நடலாம். அதாவது தென்கிழக்கு மூலையில் கற்றாழை செடியை வைத்தால் வருமானம் அதிகரிக்குமாம். மேற்கு திசையில் வைப்பதால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. குடும்பத்தில் இருக்கும் நிதி சுமைகள் நீங்குவதுடன் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். வீட்டிலும் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து காணப்படும். அது மட்டும் அல்ல, வீடுகளில் கற்றாழைகளை வளர்த்தால் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள் கூட தீருமாம். தடைகளை நீக்கும் திறன் கொண்டதாம் இந்த கற்றாழை செடிகள். எனவே இந்த செடியை நுழைவு வாயிலில் வைப்பதால் ஒருவரின் வாழ்க்கை பயணத்தில் உள்ள தடைகளை நீக்கி வெற்றிக்கான பாதை அமையும் என்று நம்பப்படுகிறது. இந்த கற்றாழை செடிகளில் அவ்வப்போது பூக்கள் பூப்பது உண்டு. சில பேர் இதனை அபசகுணம் என்று கூறுவார்கள். கற்றாழை செடியை ஒரே இடத்தில் வைத்து வளர்க்கக்கூடாது. அப்பப்போ இதை வெட்டி எடுத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கற்றாழையில் பூ பூக்கும் தருணத்தில் இருக்கும் போது வீட்டில் சுபகாரியங்களும் நல்ல விஷயங்களும் நடக்கும் என்று கூறுவார்கள். சில சமயங்களில் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டாகுமாம்.